பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாடாளுமன்ற எம்பி பதவிக்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். பீகாரில் சுமார் 20 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து வந்த நிதிஷ்குமார் பதவியை ராஜினாமா செய்ததன் பின்னணி குறித்தும் அதனால் அந்த மாநில அரசியலில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். பீகார் அரசியலின் சாணக்கியர் என்று அழைக்கப்படும் நிதிஷ்குமார் இந்தியாவின் நீண்டகால முதலமைச்சர்களில் ஒருவராக புகழ்பெற்றவர். அடிக்கடி கூட்டணியை மாற்றினாலும் சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பீகாரின் ஆட்சி அதிகாரத்தை தன்வசம் வைத்திருந்தவர் நிதிஷ்குமார். இந்த நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. மொத்தமுள்ள 243 இடங்களில் என்டிஏ கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி இமாலய வெற்றியை பெற்றது. குறிப்பாக பாஜக 89 இடங்களை பிடித்து மாநிலத்தின் பெரிய கட்சியாக உருவெடுத்தது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 85 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் நிதிஷ்குமார் 10வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த நிலையில் நீண்டகால அரசியல் பயணத்தில் பீகாரின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட நிதிஷ்குமார் தனது முதலமைச்சர் பதவியை திடீரென ராஜினாமா செய்துவிட்டு தற்போது நாடாளுமன்ற எம்பி தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். நிதிஷ்குமார் தனது அரசியல் பயணத்தில் மாநில சட்டமன்றத்தின் 2 அவைகளிலும் பணியாற்றியுள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் உறுப்பினராக இருந்துள்ள நிதிஷ்குமார் மாநிலங்களவையிலும் பணியாற்ற வேண்டும் என்ற ஆசையின் காரணமாகவே ராஜினாமா செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மறுபுறம் இதற்கு பாஜகவின் நிர்பந்தமே காரணம் எனவும் பேசப்படுகிறது. 2025 தேர்தலில் நிதிஷ்குமாரின் செல்வாக்கு வெற்றிக்கு உதவினாலும் வரும் ஆண்டுகளில் பீகாரில் பாஜக தனது சொந்த முதலமைச்சரை அமர்த்த விரும்புவதாக கூறப்படுகிறது. நிதிஷ்குமாரின் இந்த முடிவால் பாஜகவின் விருப்பத்திற்கு அவர் இணங்கியிருப்பதாகவே பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததன் மூலம் தனது கட்சியை நிதிஷ்குமார் பாஜகவிடம் அடமானம் வைத்துவிட்டதாகவும் சாடியுள்ள தேஜஸ்வி தமிழகத்திலும் இதே நிலையை பாஜக ஏற்படுத்தும் எனவும் கூறியுள்ளார். நிதிஷ்குமாருக்கு பிறகு பீகாரின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு விடையாக பாஜகவின் ராம்சர் சௌத்ரி, விஜய்குமார் சின்ஹா அல்லது நித்யானந்த ராய் ஆகியோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. பெரும்பாலும் பாஜகவைச் சேர்ந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு தலைவரே முதல்வராக பதவியேற்க அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமாரின் அரசியல் பிரவேசம் குறித்தும் சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுவரை அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்த நிஷாந்த் குமார் தற்போது தீவிர அரசியலில் ஈடுபட முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியை விட்டு விலகும் போது அவரது மகன் நிஷாந்த் குமார் பீகாரின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படலாம் அல்லது கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பலமாக அடிபடுகிறது. மொத்தத்தில் நிதிஷ்குமாரின் இந்த ராஜினாமாவால் ஏற்படும் மாற்றங்கள் பீகாரின் எதிர்கால அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.